இந்த ஒட்சியேட்டியாகவும் தாழ்த்தியாகவும் தொழிற்படக்கூடிய பதார்த்தங்கள்ல அமோனியாவை பற்றி பார்க்கிறோம். அமோனியாவின் தயாரிப்புகள் சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தால் சரி, அதுல இருக்க பாருங்க. முதலாவது தயாரிப்பாக நான் குறிப்பிட்டது உலோக ஏமாயிட்டுக்கு. இந்த உலோக ஏமாயிட்ட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் Na பிளஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டியனும் Na பிளஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கட்டியனும் NH2 மைனஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அந்நியனும் இதுல காணப்படும். இந்த NH2 மைனஸ்ல இருக்கிற நைதரசன் ஒரு தனிச்சோடியை கொண்டிருக்கிறதால இந்த தனிச்சோடி யாராயினும் ஒரு கூறுக்கு வழங்கப்படக்கூடியது. இங்க நாங்கள் நீர் அல்லது அமிலத்தை சேர்க்கிறதால H+ கிடைக்கும். அப்ப அந்த H+க்கு தனிச்சோடியை கொடுத்தால் ஈதல் பிணைப்பு வரும். ஈதல் பிணைப்பால நைதரசனுக்கு வைதரசனுக்கு இடையில ஒரு பங்குட்டுவல பிணைப்பு உருவானால் இப்ப எங்களுக்கு நைதரசன்ல 3 ஐதரசன் வரும். சரி, 3 ஐதரசன் வரும். அப்ப இது யார்? இது அமோனியா. அதாவது அவங்களுக்கு முதலே குறிப்பிட்ட அமோனியா. அப்ப எந்த ஒரு NH2 மைனஸுக்கு ஒரு H+ வழங்கினால் அது NH3 ஆக மாறும். அப்ப NH3 என்பது அமோனியா. அப்ப நாங்கள் அமோனியா என்ற தயாரிப்புன்னு சொன்னோம். இன்னொரு மூன்றாவது சந்தர்ப்பத்துல நான் குறிப்பிட்டேன் என்னன்னு சொன்னால் NH4+. இந்த NH4+ நாங்கள் எங்க உண்மையா பார்க்கலாம்னு சொன்னால் அமோனியா அந்த தனிச்சோடியை 6வது H+க்கு வழங்கக்கூடியது. நான் உங்களுக்கு இன்னொரு படிப்பிக்கும் போதே அமில மூல கொள்கைகள் படிப்பிச்சிருந்தேன். இதனால் புரோன்ஸ்டட் மூலம் அமோனியன் புரோன்ஸ்டட் மூலம். அப்ப இந்த தனிச்சோடியை இந்த H+க்கு வழங்கி NH4+ இது தோற்றுவிச்சிருக்கு. இது ஒரு கட்டேன். இந்த கட்டேனுக்கு தான் பேர் அமோனியம். இந்த கட்டியனுக்கு பேர் அமோனியம். கட்டியன்கள்ட பேர்கள் அவ்வாறு அமோனியம். அப்ப NH2 மைனஸ்ல ஒரு ஐதரசன் பற்றாக்குறையாக இருக்குது. அந்த ஐதரசனை கொடுத்தோம் என்றால் அமோனியா வரும். NH4+ல ஒரு ஐதரசன் மேலதிகமாக இருக்கு. அதை அகற்றினால் மீண்டும் அமோனியா வரும். இந்த அகற்றல் வேலையை செய்யறதுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் ஒரு காரத்தை சேர்க்கிறோம். அப்ப நாங்கள் சேர்த்த காரத்துல இருக்கிற OH- மேலதிகமாக இருக்கிற H+ தன்னோட இணைச்சு நீராக அகற்றும். நீங்க அயன் சமநிலையில படிக்கலாம். இது ஒரு NH4+க்கு அமில இயல்பு இருக்கு. நாங்க படிப்போம். அப்ப இவர் 4 ஐதரசனை வச்சிருந்தவர் ஒரு H+ வழங்கிட்டார். அப்ப மிச்சம் என்ன? 3 ஐதரசன் இருக்கு. ஆகவே அமோனியா. இதைத்தான் நாங்கள் அமோனியாவின் தயாரிப்பு என்று சொல்றோம். இதுல நீங்கள் குழம்புறதுக்கு ஒன்றுமில்லை. அடுத்தது நான் குறிப்பிட்ட அமோனியாவின் வெப்ப பிரிகை. அமோனியா உப்புகளின் வெப்ப பிரிகை. உப்பு என்பது ஒரு அமிலமும் காரமும் நீர்க்கரசல்ல தாக்கி உருவாகின்ற விளைவுதான் உப்பும் நீரும். அப்ப அமோனியம் ஹைட்ரோக்சைடு என்று சொல்லப்படுகின்ற காரமும் HCl என்று சொல்லப்படுகின்ற அமிலமும் தாக்கினால் உருவாகுவது அமோனியம் குளோரைட் NH4Cl. அதை நாங்கள் ஒரு உப்பாக சொல்லலாம். இந்த உப்பை நீங்கள் எப்படி அடையாளப்படுத்துவீங்கன்னு சொன்னால் மென்கார வெண்ணமில உப்பு அல்லது வெண்ணமில மென்கார உப்பு என்று அடையாளப்படுத்தி. உப்புகளுக்கு நீங்கள் நிறைய உப்புகள் இருக்கு. வெண்ணமில வெண்கார உப்புகள் என்னன்னா ஒரு வெண்ணமிலவும் வெண்காரமும் தாக்கி வார உப்பு வெண்ணமில வெண்கார உப்பு. அதே மாதிரி வெண்ணமில மென்கார உப்பு எப்படி? ஒரு மென்காரமும் வெண்ணமிலவும் தாக்கி வார உப்பு. ஒரு மென்னமிலவும் வெண்காரமும் தாக்கி வார உப்பு மென்னமில வெண்கார உப்பு. ஒரு மென்னமிலவும் மென்காரமும் தாக்கி வார உப்பு மென்னமில மென்கார உப்பு. இப்படி உப்புக்களை நாங்கள் 4 வகையாக பாகுபடுத்துகிறோம். அப்ப அமோனியம் குளோரைட் என்பது ஒரு உப்பு. அமோனியம் குளோரைட் மட்டுமில்லை, அமோனியம் சல்பேட் ஒரு உப்பு. ஏன்? அமோனியா என்ற மூலமும் H2SO4 என்று சொல்லப்படுகின்ற அமிலமும் தாக்கித்தான் இந்த விளைவு உருவாகுது. ஆகவே இதுகள் எல்லாம் உப்புக்கள்.
இந்த உப்புக்கள்ல NH4+ இருக்கிறதால இந்த உப்புக்களுக்கு காரம் சேர்க்கைக்கு அமோனியா வாயு வரும். அதான் நாங்கள் சொல்றோம். இப்ப NH4Clக்கு வெப்ப பிரிகையில வார அமோனியா என்பது அது பிரிகை தாக்கத்துக்குரியது. இங்க வேற யாரும் தாக்க வரையில இருக்கிற மூலக்கூறு பிரியுது. NH4Clக்கு நீங்கள் OH- அயனை வெளியில இருந்து சேர்த்தால் அங்க நடுநிலையாக்கல் தாக்கம் நடந்து என்ன செய்யும் சொன்னால் NH3 விடுவிக்கப்படும். அப்ப அந்த சந்தர்ப்பம் வேற, இந்த சந்தர்ப்பம் வேறு. இது வெப்ப பிரிகை. அப்ப நான் உங்களுக்கு கடைசியா படிப்பிச்சது அமோனியம் உப்புக்கள்ட வெப்ப பிரிகை. அந்த அமோனியம் உப்புகள்ல NH4+ இருக்கிறதால நாங்கள் ஒரு வெண்காரத்தை சேர்க்கும் போது அமோனியா வாயு விடுவிக்கப்படும். சரிதானே? அமோனியம் உப்புகள்ல NH4+ இருக்கிறதால ஒரு வெண்காரத்தை சேர்க்கும் போது அமோனியா வாயு விடுவிக்கப்படும். அப்ப உங்களுக்கு நான் சொல்லி இருந்தேன் அமோனியம் உப்புக்களின் வெப்ப பிரிகை மூலம் சொல்லி, அமோனியம் உப்புக்களின் வெப்ப பிரிகை மூலம் அமோனியா தயாரிப்பை 7ஆவதாக குறிப்பிட்டிருந்தார். அதுல 2 சந்தர்ப்பங்கள் பார்க்க போறோம்னு சொன்னாங்க. சில உப்புக்கள்கிட்ட வெப்ப பிரிகையில அமோனியா வாயு வராது. அந்த வகையில நாங்கள் சொன்ன உப்புக்கள் அமோனியம் ஏலைட்டுகள். அதாவது அமோனியா வாயுவும் ஐதரசன் ஏலைட்டுகள் 17ஆம் கூட்டத்தின் ஐதரசன் ஏலைட்டுகள் தாக்கினால் NH4Cl வரும். அப்ப இதை நாங்கள் உப்பாக அடையாளப்படுத்தலாம். ஏனென்று சொன்னால் அமோனியா நீர்க்கரசல் இருக்குதானே, அமோனியா நீர்க்கரசல் என்பது NH4OH. அமோனியா வாயு நீர்ல கரைச்சால் NH4OH வரும். இதுக்கு நாங்கள் அமில கரைசலை சேர்த்தோம் என்று சொன்னால் இங்க அமோனியம் குளோரைட்டும் நீரும் விளைவாகும். ஒரு அமிலமும் காரமும் தாக்கி உப்பும் நீரும் விளைவாகும். ஒரு அமிலமும் காரமும் தாக்கி உப்பும் நீரும் விளைவாகும். சரிதான்? ஒரு அமிலமும் காரமும் தாக்கி உப்பும் நீரும் விளைவாகும். அப்ப அமோனியம் குளோரைட் என்பது ஒரு உப்பு. அமோனியம் குளோரைட் என்பது ஒரு உப்பு. அதே போல அமோனியம் சல்பேட் சொன்னாங்க, அமோனியம் பாஸ்பேட் சொன்னாங்க, அமோனியம் கார்பனேட்டும் சொன்னாங்க. அமோனியம் ஹைட்ரோக்சைடு மட்டும் அதுல உப்பு இல்லை, அது ஒரு காரம். இது உப்பு இல்லை. ஏதான் அது நான் இந்த வெப்ப பிரிகை அதை தந்துருக்கேன், அது உப்பு இல்லை. அப்ப இவற்றின் வெப்ப பிரிகையில பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பிணைப்புகள் உடைக்கப்படுறது மட்டும்தான் நடக்கும். பிணைப்புகள் உடைக்கப்பட்டு புதிய கூறுகள் உருவாகும். அப்ப நீங்க இதை வெப்பப்படுத்துறீங்கன்னு சொன்னால் இது எவ்வாறு உருவாகிச்சோ அதே மாதிரி பிரியும். அமோனியா வாயுவாகவும் H2SO4 ஆகவும் பிரியும். H2SO4 உறுதியானது, ஆகவே அது சாதாரணமாக பிரிகி அடையாது. அமோனியம் பாஸ்பேட் என்று சொன்னால் அமோனியாவாகவும் H3PO4 ஆகவும் வரும். இதுவும் உறுதியானது, பிரியாது. அமோனியம் கார்பனேட் என்றால் அமோனியாவும் H2CO3 மட்டும் நீங்க எழுதுவீர்கள். ஆனால் இது உறுதி இல்லாத ஒன்று. சாதாரண அறை வெப்பநிலை அமுக்கத்திலே பிரிகை அடையக்கூடியது. அப்ப நாங்கள் வெப்ப பிரிகையில் செய்கிறோம், ஆகவே நீராகவும் CO2 ஆகவும் பிரிக்கும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு H2O CO2 தான் வரும். சரியா? அடுத்தது நான் உங்களுக்கு சொன்னா ഇതിന്റെ വെപ്പ പിരികെ നിങ്ങൾ കരുതിനാൽ NH3 என்றும் HX என்றும் வரும். அது குளோரின் என்றா குளோரின், ஐடின் என்றா ஐடின், புரோமின் என்றா புரோம். அவ்வளவுதான். சரி, இதோட நான் ஃப்ளோவா தந்தனால் அமோனியம் ஹைட்ரோக்சைடு. அமோனியம் ஹைட்ரோக்சைடு என்றது நீர் ஊடகத்தில் அமோனியம். அப்ப அமோனியம் ஹைட்ரோக்சைடு நீங்க கொஞ்ச நேரம் வழியில திறந்து விட்டாலே என்ன செய்யும் சொன்னால் அமோனியா வாயுவை தரும். அமோனியா வாயுவை தரும். இங்க வெப்ப பிரிகைன்னு சொல்ற வாயுவாக வெளியேறும் நீர் ஹீட் பண்ணினால், ஹீட் பண்ணாமல் விட்டாலே அமோனியா நீர்க்கரசுல இருந்து அமோனியா தப்பி பிழைச்சு ஓடும். சரி, அமோனியா வாயு வலிக்கும். இப்ப நாங்க இனி பார்க்க போற தாக்கம்
சில அமோனியம் உப்புகள், அமோனியம் என்பது NH4+ உப்புகள் அந்நியன் பகுதி யார் என்று தீர்மானிக்கப்படும். சில அமோனியம் உப்புகள் வெப்ப பிரிகையில் அமோனியா வாயுவை விளைவாக தராது. அப்ப அமோனியா வாயுவை விளைவாக தர உப்புகளை நீங்கள் இனங்காணவும் அமோனியம் ஏலைட்டுகள். அப்ப அமோனியம் குளோரைட், அமோனியம் புரோமைட், அமோனியம் அயோடைட், அமோனியம் சல்பேட், அமோனியம் பாஸ்பேட், அமோனியம் கார்பனேட் இவற்றின் வெப்ப பிரிகையில அமோனியா வாயு விளைவாகுது. அதனால என்ன விளைவாகும் என்று நீங்க பார்க்கணும். சில அமோனியம் உப்புகளோட வெப்ப பிரிகையில அமோனியா வாயு விளைவாக மாற்றுது. அதை நான் உங்களுக்கு வெள்ளன சொல்லி இருந்தேன். ஆர் என்று சொல்லி சரியா? யார் வெப்ப பிரிகையிலே அமோனியா வாயு விளைவாக தரமாட்டினம்? யார் வெப்ப பிரிகையிலே அமோனியா வாயு விளைவாக தரமாட்டினம்? அமோனியா வாயுவை வெப்ப பிரிகையில விளைவாக தராதாக்களார்? மீராபன் நான் ஞாபகம் இருக்கா? வெப்ப பிரிகையில அமோனியா வாயுவை விளைவாக தராத அமோனியாவின் உப்புகள். சவீந்திரனோ என்ன பேர்? மீரா, வெப்ப பிரிகையில அமோனியா வாயுவை விளைவாக தராத உப்புகள் அமோனியாவிட்ட ஃப்ளோவா வரணும், படபரண்டு ஃப்ளோவா வரணும். சரி, அமோனியம் நைட்ரேட், அமோனியம் நைட்ரைட், அமோனியம் டைக்ரோமேட் இவற்றின் வெப்ப பிரிகையில அமோனியா வாயு விளைவாகாது. அப்ப என்ன விளைவா? அடுத்த பிரச்சனை கவனி. அப்ப நாங்க டி பகுதியை பார்த்துக்கொள்வோம். வெப்ப பிரிகையில அமோனியா வாயுவை விளைவாக தராத அமோனியம் உப்புகள். சரியா? கவனித்து கொள்ளுங்க. அமோனியம் நைட்ரைட் எழுதிக்கொள்ளும். முதலாவது அமோனியம் நைட்ரைட்டை பார்ப்போம். அமோனியம் நைட்ரைட் அமோனியம் நைட்ரைட் இது இந்த வெப்ப பிரிகை. உங்களுக்கு அமோனியா வாயு வராது. அமோனியம் நைட்ரைட் இந்த வெப்ப பிரிகையில அமோனியா வாயு வராது. அமோனியம் நைட்ரைட் இந்த வெப்ப பிரிகையில அமோனியா வாயு வராது. அப்படி என்று சொன்னால் ஐதரசன் என்னவாக விடுவிக்கப்பட வேணும்? ஐதரசன் என்னவாக விடுவிக்கப்பட வேணும்? சரியா? ஐதரசன் என்னவாக விடுவிக்கப்பட வேணும்? அமோனியாவை விளைவாக தருகின்ற உப்புக்கள்ல ஐதரசன் அமோனியாவுக்குள்ள வந்துரு. சரியா? அமோனியாவை விடுவிக்கின்ற உப்புகள் ஐதரசன் அமோனியாவுக்குள்ள வந்துரு. இப்ப அமோனியாவை தராத உப்புக்கள் என்று சொல்லும் போது இந்த ஐதரசன் எங்க வரும் என்று சொன்னால் இந்த வெப்ப பிரிகையில ஐதரசன் நீர் என்ற ஒரு மூலக்கூறாக வெளியில வரும். அதை முதல்ல நீங்கள் ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டும். சொல்ற விலங்குதான் அமோனியாவை வெப்ப பிரிகையின் மூலம் தராத விளைவுகள் உப்புக்கள் அவற்றின் வெப்ப பிரிகையில ஐதரசன் நீருக்குள்ள வரும். ஆகவே முதல்ல நீங்கள் நீரை எழுதிவிட வேணும். நீரை எழுதணும். இங்க எத்தனை ஐதரசன் இருக்குது? 4 ஐதரசன் இருக்கு. அப்ப 4 ஐதரசன் தாக்கில இருக்குது. இது ஒரு பிரிகை தாக்கம். வெளியில இருந்து ஒரு அணுக்களும் வரையில. இந்த அணுக்கள்லாம் வேற சின்ன மூலக்கூறுகளாக உடைய போகும். அப்ப ஒரு நீர்ல 2 ஐதரசன் இருக்கு. இங்க 4 ஐதரசன் இருக்கிறதாக எங்களுக்கு 2 நீர் மூலக்கூறு உருவாக வேணும். 2 நீர் மூலக்கூறு உருவாக வேணும். இந்த ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட சேர்வையில எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 2 ஆக்சிஜன் இருக்கு. இங்க 2 நீருக்குள்ள 2 ஆக்சிஜன் வந்துட்டு. அப்ப மிகுதியாக என்ன இருக்கு? இதுல ஒரு நைதரசன், இதுல ஒரு நைதரசன் இருக்கு.
அப்ப வெப்ப பிரிகை இந்த ரெண்டு நைதர்சன்களும் சேர்ந்து N2 தோற்றுவிக்கும். அப்ப அமோனியம் நைட்ரைட்டின் வெப்ப பிரிகையில அமோனியா வாயு விடுவிக்கப்படாமல் N2 வாயுவும் நீராவியும் உருவாகும். N2 வாயுவும் நீராவியும் உருவாகும். அப்ப நீங்கள் இதை சமப்படுத்துறது கஷ்டப்படக்கூடாது, இலகுவாக சமப்படுத்தக்கூடியது. முதல்ல நீரை போட்டு எழுதினீங்கன்னு சொன்னால் சமப்படுத்த சுவம். அடுத்த உப்பு வந்து அமோனியம் நைட்ரேட் NH4NO3. அடுத்த உப்பு அமோனியம் நைட்ரேட். அமோனியம் நைட்ரேட்டுகள் வெப்ப பிரிகையில் அமோனியா வாயுவை தராது. அப்படி என்றால் இந்த ஐதரசன் எங்க போகும்? நீருக்குள்ள போகும். அப்ப முதல்ல நாங்கள் நீரை விளைவாக எழுத வேணும், நீரை சமப்படுத்தவும். தாக்கியில 4 ஐதரசன் இருக்கிறதால விளைவில் 2 நீர் மூலக்கூறுகள் எழுதப்படும். 2 நீர் மூலக்கூறுகளை 2 ஒட்சிஜன் போயிட்டு. தாக்கியில எத்தனை ஒட்சிஜன் இருக்கு? 3 ஒட்சிஜன் இருக்கு, 2 நைதர்சன் இருக்கு. 2 நைதர்சனும் 1 ஒட்சிஜனும் சேர்ந்து உருவாகிற ஒரு மூலக்கூறு N2O. சிரிப்பூட்டும் வாயு அப்படின்னு நீங்க பார்த்துருக்கீங்க, N2O. இது ஒரு நடுநிலை வாயு என்று சொல்லி உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி இருப்பேன், N2O. அப்ப அமோனியம் நைட்ரைட்ல N2 வர, அமோனியம் நைட்ரேட்ல ஒரு ஒட்சிஜன் கூட இருக்காது, நைதரசனோட சேர்ந்து N2 இவ்வளவுதான் இது இந்த வேலை ரொம்ப சமப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து அமோனியம் டைக்ரோமேட். அமோனியம் டைக்ரோமேட் இது வந்து இதுகளெல்லாம் வெள்ளை நிற திண்மங்களாக இருக்கு, நல்ல செம்மஞ்சள் பளிங்காக இருக்கும். அமோனியம் டைக்ரோமேட். இந்த அமோனியம் டைக்ரோமேட்டை நாங்கள் வெப்பப்படுத்தினால், நீங்க ஸ்கூல்ல கிடைக்கால் எடுத்து செய்து பாருங்க. ஒரு உடக்குகை ஒன்றுக்குள்ள அமோனியம் நைட்ரேட் நல்ல செம்மஞ்சள் கலர்ல இருக்கும், எடுத்து ஒரு தீக்குச்சியை கொளுத்தி உள்ள வச்சிங்கன்னு சொன்னால் எரியும். அப்படி எரியும் போது இப்படி சோளம் பொரிச்ச மாதிரி அப்படியே எரிஞ்சு வந்து புகைக்கும். புகை ஒன்று மெல்லிசா புகைக்கும். அப்படி புகைக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப தேங்காய் பூவிற்கு டை சேர்த்த மாதிரி, பச்சை கலர் டை சேர்த்த மாதிரி அப்படியே பொறுமி கொண்டு அப்படியே வரும். சரி, ஒரு நுரை வந்த மாதிரி அப்படியே வந்து இந்த கிண்ணம் முழுவதும் அப்படியே நிரம்பி இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அமோனியம் நைட்ரேட், அமோனியம் டைக்ரோமேட்டா வைக்கும் போது நல்ல செம்மஞ்சள் பளிங்காக இருக்கும், சீனி மாதிரி கிறிஸ்டலா இருக்கும், கலர் செம்மஞ்சலா இருக்கும். கொளுத்தி விட்ட உடனே அப்படியே எரிஞ்சு உமிக்கு நாங்கள் வெப்பப்படுத்தினால் அது அப்படியே புகஞ்சு டனல் வார மாதிரி இதுவும் புகஞ்சு அப்படியே எரிஞ்சு கொண்டு இருக்கும். அப்படி எரியக்க அந்த சோளம் பொறிக்கைகள்ல அப்படியே பொறுமி கொண்டு வார மாதிரி பொறுமும் பச்சை நிறத்தில திண்மம் காணப்படும். பச்சை நிற திண்மம் காணப்படும், பொறுமி கொண்டு வரும். இப்படி அந்த புகஞ்சு கொண்டு இருக்குது. ஆனால் வெப்பம் பெருசாக விடுவிக்கப்படாது. அந்த ஒரு காரணத்துக்காக இந்த தோட்டம் வந்து வெளியில இருந்து பார்க்கும் போது இந்த தோட்டம் ஒரு எரிமலையை ஞாபகப்படுத்துவதாக இருக்கும். என்றால் ஒரு இடத்துல எரிமலை வெடிச்சால் புகஞ்சு கொண்டு எப்படி அந்த புகை கிளம்புமோ அது போல இது எரியும். அப்ப இதான் வோல்கனிக் என்று சொல்லு, அப்படி ஞாபகப்படுத்தலாம் அப்படிதான் அது சொல்லப்படுறது, வோல்கனிக். இந்த 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 சந்தர்ப்பத்துல வெப்பம் பெருசா விடுவிக்கப்படாத காரணத்தால இதை கூல் வோல்கனிக் என்று சொல்றது, குளிர் எரிமலை என்று சொல்றது. சில நேரத்துல எக்ஸிபிஷன்கள் எல்லாம் எங்காவது மரங்களுக்குள்ள இந்த அமோனியம் டைக்ரோமேட்டை சேர்த்துட்டு சும்மா கொளுத்தி விட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக புகைச்சு அப்படியே ஒரு எரிமலை இந்த தோட்டத்தை அது தந்து கொண்டு இருக்க முடியும், தொடர்ச்சியா புகைச்சு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் அமோனியம் டைக்ரோமேட், செம்மஞ்சள் நிற திண்மம். சரி, அமோனியம் டைக்ரோமேட் செம்மஞ்சள் நிற திண்மம். இதையும் வெப்பப்படுத்தினால் அமோனியா வாயு விளைவாகாது. அப்ப அமோனியா விளைவாகாது என்றால் நான் சொன்ன மாதிரி நீரை போட்டுருவாங்க. ஐதரசன் எங்கேயோ இடத்துல வரத்தாலே வரும். அப்ப ஐதரசன் வந்து நீருக்குள்ள வரும். அப்ப நீருக்குள்ள வந்த இந்த ஐதரசன் என்ன செய்யும்னு சொன்னால் சமப்படுத்தப்பட வேண்டும். இங்க வந்து 8 ஐதரசன் இருக்கு, தாக்கியில 8 ஐதரசன் இருக்கு. ஆகவே 4 நீர் பயன்படுத்தப்படும், 4 நீர் வந்து தேவைப்படும். சரி, 4 நீர் விளைவுல தேவை.
இப்ப எங்கள்கிட்ட மிச்சமாக என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் 2 குரோமியமும் 2 நைதரசனும் 3 ஒட்சிஜனும் இருக்கு. குரோமியம் ஒரு உலோகத்தினுடைய அயன். சரியான இது வெப்ப பிரிகையில உருவாகிற ஒரு சேர்வையாக இருக்கும். ஆகவே உலோகம் வராது. குரோமியம் தாக்குத்திறன் கூடின ஒரு மூலகமாக இருக்கிறதால இந்த வெப்ப பிரிகையில உலோகத்தை தராது. குரோமியம் ஒரு தாக்குத்திறன் கூடின மூலகமாக இருக்கிறதால இந்த வெப்ப பிரிகையில உலோகம் வராது. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல குரோமியம் ஏதோ ஒரு சேர்வையாகத்தான் காணப்பட வேணும். குரோமியம் என்ன வடிவத்திலே காணப்படும்? இங்க பச்சை நிறம் அவதானிக்கப்படுகிறது. குரோமியம் உருவாக்குகின்ற சேர்வைகள்ல பச்சை நிறத்துக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் 2 குரோமியமும் 3 ஒட்சிஜனும் சேர்ந்து உருவாக்குற பச்சை நிற திண்மம் Cr2O3 ஆக இருக்கும். குரோமியத்தின் வலுவளவு +3, இது ஒட்சியேட்டனும் +3. அப்ப சேர்வை பாத்தீங்கன்னா Cr2O3 ஆக இருக்கு. இதுதான் அந்த திண்மம். இது வாயுவாக போகும். நான் சொன்னேன் வெப்ப பிரிகையிலே உருவாகின்ற விளைவுல நீர் இருந்தால் நீரை நீங்கள் வாயுவாக கருத வேண்டும். இப்ப மிச்சமாக என்ன இருக்குன்னா 2 நைதரசன் மட்டும்தான் இருக்கு. 2 குரோமியம் 3 ஒட்சனும் சேர்ந்து Cr2O3 வந்துட்டு மிச்சமாக இருக்கிறது 2 நைதரசன். 2 நைதரசன் சேர்ந்து உருவாக்கக்கூடியது என்ன? N2 சொல்லப்படுகின்ற மூலக்கூறை. N2 சொல்லப்படுகின்ற ஒரு மூலக்கூறை இந்த 2 நைதரசன்களும் சேர்ந்து உருவாக்கு. அப்ப இந்த தான் அமோனியம் உப்புக்கள்ல அமோனியா வாயுவை விளைவாக தராத அமோனியாவின் உப்புக்கள். சரி, அப்ப நாங்கள் இதைத்தான் பார்க்கணும், கவனமா பார்க்கணும். என்றால் எம்சிக்கு கேள்வியில கேட்கப்பட்டிருக்கு வெப்ப பிரிகையிலே அமோனியா வாயுவை விளைவாக தாரவை என்று சொல்லி ஒரு செட். வெப்ப பிரிகையில அமோனியா வாயுவை விளைவாக தராது என்று கேட்டிருக்கு. இல்ல கார வாயுவை தாரவை சம்திங் அதை ஏதோ ஒரு விதத்துல சொல்லப்படலாம். 2015 ஸ்ட்ரக்சர்லையும் வெப்ப பிரிகையின் போது திண்ம மீதி எதுவும் புறப்படாத ஒரு சேர்வை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கொஞ்சம் சேர்வைகள் மேல தந்திருக்கிறோம், கீழே அந்த சேர்வை இனங்கான்றதுக்கு தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சொல்லியிருக்கிறோம் வெப்ப பிரிகையின் போது நடுநிலையான மூவணு வாயுவை தரக்கூடிய சேர்வை என்று சொல்லியிருக்கு. நடுநிலையான மூவணு வாயு. அப்ப இங்க பாருங்க 3 அணு இருக்கு. இதுல 2 நைதரசனும் ஒரு ஒட்சனும் சேர்ந்து 3 அணு இருக்கு. இதுல 2 ஐதரசனும் ஒரு ஒட்சனும் சேர்ந்து 3 அணு. சமப்படுத்தினதை பாக்குறேன். அது பீசமான கூட மூலக்கூறு H2O தான். N2O நடுநிலை, H2O நடுநிலை. சில நேரத்துல வெப்பப்படுத்தும் போது திண்ம மீதி எதுவும் புறப்படவில்லை என்று சொன்னால் இதுகளெல்லாம் திண்மம் மீது புறப்படாத உப்புக்களாக இருக்கு. கையில திண்மமா இருக்கும், ஹீட் பண்ணி விட்டோம்னா உண்டு இருக்கு. அது எல்லாமே வெப்ப பிரிகையில வெளியில போயிடும். சிலது வெப்ப பிரிகையில பச்சை நிற திண்ம மீதியை தாரதா இருக்கும். அப்ப இந்த அமோனியம் டைக்ரோமேட்டாக இருக்கலாம். சரி, அப்ப இந்த மாதிரி எம்சிக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது. நீங்கள் பி எழுதி கொள்ளுங்க. ஏ எழுதிட்டியல் வரலன்னா பி எழுதி கொள்ளுங்க. அமோனியா வாயுவை விளைவாக தராத அமோனியா வாயுவை விளைவாக தராத அமோனியா வாயுவை விளைவாக தராத அமோனியம் உப்புக்களின் வெப்ப பிரிகை. அமோனியம் உப்புக்களின் வெப்ப பிரிகை அமோனியா வாயுவை விளைவாக தராத அமோனியம் உப்புக்களின் வெப்ப பிரிகை. அமோனியா வாயுவை விளைவாக தராத அமோனியம் உப்புக்களின் வெப்ப பிரிகை. இந்த 3 உங்களுக்கு போதுமானது. இதை விட நீங்கள் தேடி திரிய வேணும் அவசியம் இல்லை. 3 போதும். தாக்கத்தை எழுதி சமப்படுத்திக் கொள்ளுங்க. அமோனியம் நைட்ரைட், அமோனியம் நைட்ரேட், அமோனியம் டைக்ரோமேட் எழுதும் போது ஒரு ஒழுங்கில் எழுதி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விளைவுகள் உங்களை குழப்பாங்க. நைட்ரைட்ல நீரை சமப்படுத்தி போட்டால் இந்தியாவில் மிஞ்சுறது N2 தான். இதுல ஒரு ஒட்சன் மிஞ்சும், அப்ப N2O. இதுல
நீரை சமப்படுத்தினால் 2 குரோமியம் 3 ஒட்சனும் 2 குரோமியம் 3 ஒட்சனும் சேர்ந்து Cr2O3 என்ற ஆக்சைடு தான் உருவாகும். நைதரசன் N2 இருக்கலாம், N2 இருக்கலாம், NO2 இருக்கலாம். உறுதியான ஒரு சேர்வையாக இருக்கும். இந்த இடத்துல நைதரசன் வந்து N2 இருக்கலாம், ஆனா குரோமியம் Cr இருக்கலாம். அமோனியம் நைட்ரைட், அமோனியம் டைக்ரோமேட். மூன்று தாக்கத்தை விலகிக் கொள்ளும். இது பச்சை நிறத்தின்மமா பௌதிக நிலையை போட்டுக் கொள்ளுங்க. இது பச்சை நிறத்தின்மம். பச்சை நிறத்தின்மம். சரி, அடுத்த தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. அமோனியாவின் தாக்கங்கள் ஏற்கனவே படிச்ச தாக்கங்கள்லாம். அமோனியாவின் தாக்கங்கள் அமோனியாவின் தாக்கங்கள் சரி, அமோனியாவின் தாக்கங்கள். இப்ப நாங்கள் அமோனியாவின் தாக்கங்கள் என்று படிக்கும் போது அமோனியா ஒட்சியேற்றியாக தொழிற்படுகிற தாக்கங்கள் பிரிம்பா பார்க்கணும். அமோனியா தாழ்த்தியாக தொழிற்படுகின்ற தாக்கங்கள் பிரிம்பா பார்க்கணும். அமோனியா அமிலமாக தொழிற்படுகின்ற தாக்கங்களும் பார்க்கணும். அமோனியா மூலமாக தொழிற்படுகின்ற தாக்கங்களும் பார்க்கணும். ஏனென்று சொன்னால் அமோனியா பேசிக்கலா ஒரு மூலம். சரி, அமோனியா ஒரு மூலம். ஆனால் அது சில நேரத்துல அமிலமாகவும் தொழிற்படும், சில நேரத்துல மூலமாகவும் தொழிற்படும். ஏற்கனவே நான் எஸ் பிளாக்ல தாக்கம் எழுதும் போது அமோனியா அமிலமாக தொழிற்படும் சந்தர்ப்பம் சொல்லியிருந்தேன். சரிதானே? இங்க நாங்கள் பார்க்கிறது அமோனியாவின் தாக்கங்கள். அமோனியா ஒட்சியேற்றியாகவும் தொழிற்படும், தாழ்ச்சியாகவும் தொழிற்படும் என்று சொல்லியிருக்கிறோம். அமோனியா ஒட்சியேற்றியாகவும் தொழிற்படும், தாழ்ச்சியாகவும் தொழிற்படும். அமோனியா ஒட்சியேற்றியாக தொழிற்படும் என்றால் ஒட்சியேற்றி தான் தாழ்த்தப்படுகின்ற கூறு ஒட்சியேற்றி. எப்ப இது ஒட்சியேற்றியாக தொழிற்படும்? தான் தாழ்த்தப்படும் போது ஒட்சியேற்றியாக தொழிற்படும். இதுல அமோனியாவில நைதரசன் ஒட்சியேட்டன் -3, ஐதரசன் ஒட்சியேட்டன் +1. இந்த அமோனியாவில இருக்கிற நைதரசன் இதுக்கு கீழே தாழ்த்தப்பட முடியாது. 15ஆம் கூட்ட மூலகங்கள் மேக்சிமம் +5 ஒட்சியேட்ட நிலையும் மினிமம் -3 ஒட்சியேட்ட நிலையும் வெளிக்காட்டும். இது தன் அதிதாள் ஒட்சியேட்ட நிலையில காணப்படுது. அதிதாள் என்றால் ஆக குறைஞ்ச ஒட்சியேட்ட நிலையில இருக்கு. அப்ப இது தாழ்த்தப்படுவதன் மூலம் இது ஒட்சியேட்டியாக தொழிற்பட முடியாது. அப்ப இங்க ஒட்சியேட்டியாக தொழிற்பட வேணும் என்று சொன்னால் அமோனியாவில இருக்கிற ஐதரசன் தாழ்த்தப்பட வேணும். ஐதரசன் ரசாயன தாக்கங்கள்ல தாழ்த்தப்பட்டால் H2 வாயுவாகத்தான் தாழ்த்தப்படும். இதை நீங்க விளங்கி வச்சிருக்கணும். அன்றைக்கு ஒரு ஆள் கேட்டு இருந்தது என்னென்று கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி. சிலது நாங்கள் அனுபவத்துக்குள்ளால்தான் கண்டுபிடிக்கணும். ஐதரசன் H+ இருந்து தாழ்த்தப்பட்டால் H2 வாயுவாகத்தான் பொதுவாக தாழ்த்தப்படும். இது இதுக்கும் கீழே தாழ்த்தப்பட வேணும் என்றால் உலோகத்தோட தாக்கல் நிகழணும். உலோகத்தோட தாக்கல் நிகழ்ந்து NaH போன்ற சேர்வைகள் ஐதரசன் -1 ஒட்சியேட்ட நிலைக்கு வரும்.
அப்ப அது மேலதிகமான சந்தர்ப்பங்கள். அப்ப பொதுவாக ஐதரசன் தாழ்த்தப்பட்டால் ஐதரசன் வாயு தான் வரும், அதாவது மூலக்கூற்று ஐதரசன் கிடைக்கும். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் ஒட்சியேற்றியாக தொழிற்படுற சந்தர்ப்பம் அமோனியா ஒட்சியேற்றி அல்லது ஒட்சியேற்றும் கருவி என்று நாங்கள் அடையாளப்படுத்துவோமாக இருந்தால் அந்த இடத்தில அமோனியா தாழ்த்தப்படணும். அமோனியாவில் இருக்கிற ஆரோ ஒரு ஆள் தாழ்த்தப்படணும். அதுலயும் அமோனியாவில் உள்ள நைதரசன் தாழ்த்தப்பட முடியாது என்று அதிதான் ஒட்சியேற்றம். அப்ப ஐதரசன் தாழ்த்தப்பட்டு H2 வாயு விடுவிக்கப்படும். அமோனியா எங்கெல்லாம் ஒட்சியேற்றியாக தொழிற்படுதோ அங்கெல்லாம் ஐதரசன் ஒட்சியேற்றன் குறையும். ஏன்? ஐதரசன் தான் தாழ்த்தப்படும். இருக்கிறதே 2 பேர். இந்த 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் தாழ்த்தப்பட்டால் தான் ஒட்சியேற்றியாக தொழிற்படலாம். அதுல ஒரு ஆளால இதுக்கு மேல தாழ்த்தப்பட முடியாது. அப்ப மற்றவர் கட்டாயம் என்ன செய்யணும்? தாழ்த்தப்பட வேணும். அப்ப ஐதரசன் தாழ்த்தப்பட்டு H2 வரும். அப்ப அமோனியா ஒட்சியேற்றியாக தொழிற்படுற தாக்கங்களை நீங்கள் இனிமேல் தேடி பார்த்தீங்கள் என்றால் அங்க விளைவாக ஐதரசன் வாயு வந்திருக்கும். விளைவாக ஐதரசன் வாயுவை நீங்க பார்க்கலாம். அடுத்தது தாழ்த்தி. தான் ஒட்சியேற்றப்படுற கூறு தாழ்த்தி. அப்ப இங்க தான் ஒட்சியேற்றப்படுற கூறு தாழ்த்தி என்று சொன்னால் அனலைஸ் பண்ணுவோம். இதுல -3ல நைதரசன் இருக்கு, இதுல +1ல ஐதரசன் இருக்கு. ஐதரசன் அதி உயர் ஒட்சியேற்றன் +1. இதுக்கு மேல இது ஒட்சியேற்றப்பட முடியாது. ஆனா நைதரசன் தன் அதிதால் ஒட்சியேற்றனில் இருக்கிறதால இவர் மேலே ஒட்சியேற்றப்பட முடியும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் இவர் ஒட்சியேற்றப்பட்டு தான் தாழ்த்தியாக தொழிற்படுவார். சரியானே? அப்ப நைதரசன் தாழ்த்தியாக அமோனியா தாழ்த்தியாக தொழிற்படுது என்று சொன்னால் அமோனியாவில் இருக்கிற நைதரசன் ஒட்சியேற்றன் மாறும், அதாவது அதிகரிக்கும். தாழ்த்தி அல்லது தாழ்த்தும் கருவி. தாழ்த்தி அல்லது தாழ்த்தும் கருவி. பொதுவாக நைதரசன் ஒட்சியேற்றப்படும் போது N2க்கு தான் ஒட்சியேற்றப்படும். பூச்சிய ஒட்சியேற்ற நிலையில உள்ள N2 தான் வரும் பொதுவாக. இதுல நான் கட்டாயம் வற்புறுத்த மாட்டேன், இது இப்படித்தான் கட்டாயம் வரும் என்று என்னால் சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் சில நேரத்துல வார விளைவு தொடர்ச்சியாக தாக்கத்துக்கு உட்பட்டு மேலும் ஒட்சியேற்றப்படலாம். அது நிபந்தனையை பொறுத்தது. அநேகமாக N2 என்ன செய்யாதுன்னு சொன்னால் மேலும் ஒட்சியேற்றப்படுவதற்கான சந்தர்ப்பம் குறைவு. சரிதானே? ஆனா ஒட்சியேற்றப்படுற தாக்கங்களும் இருக்கு. பொதுவாக அமோனியா தாழ்த்தியாக தொழிற்படும் போது -3 ஒட்சியேற்ற நிலையில் இருக்கிற நைதரசன் பூச்சி ஒட்சியேற்ற நிலைக்கு ஒட்சியேற்றப்படும். ஒட்சியேற்றியாக தொழிற்படும் போது +1 ஒட்சியேற்ற நிலையில் இருக்கிற ஐதரசன் பூச்சி ஒட்சியேற்ற நிலைக்கு தாழ்த்தப்படும். இப்படி 2 பேருமே 2 சந்தர்ப்பத்துக்கும் உதவுறதால இந்த மூலக்கூறு என்று பார்க்கும்போது இது ஒட்சியேற்றியாகவும் தொழிற்படும், தாழ்த்தியாகவும் தொழிற்படும். சரிதானே? ஓகே. இப்ப இந்த மாதிரி 2 சந்தர்ப்பம். ஒரு வீட்டுல ஒரு நடிகர் மட்டும்தான் இருந்தால் அந்த நடிகர் ஹீரோயிசம் மட்டும்தான் செய்வார் என்றால் என்ன செய்யுது? அந்த நடிகர் ஹீரோயிசம் மட்டும்தான் செய்வார் என்றால் அதின் எதிர்மறை கதாபாத்திரத்துக்கு வேறொரு வீட்டில இருந்தால் இன்னொரு நடிகரை தெரிவு செய்ய வரும். இன்னொரு வீட்டுல இருக்கிற நடிகருக்கு ஹீரோயிசம் செய்ய தெரியாது. கத்துறது, குளர்றது, வெட்டுறது, குத்துறவையில எல்லாம் தெரியும் என்றால் அவர் எதிர்மறையான கதாபாத்திரத்தை மட்டும்தான் அவரால் செய்ய முடியும். அவரால் நேர்கதாபாத்திரங்கள் செய்ய முடியாது. இப்ப சில வீடுகள்ல 2 நடிகர்கள் இருக்கிறார், சூர்யா, கார்த்தி, இந்த மாதிரி. அப்ப ஒரு வீட்டில இருந்து என்ன செய்யலாம் என்று சொன்னால் ஒரு ஹீரோவையும் இன்னொரு எதிர்மறை கதாபாத்திரம் செய்யக்கூடிய 2 பேரை தெரிவு செய்யலாம். அது மாதிரி தான் அந்த வீட்டில இருந்து வெளியில இருந்து பார்க்கறதுக்கு அந்த வீட்டில இருக்கிற 2 நபர், ஒரு ஆள் சரி நல்ல இயல்புகளை உடைய நபராகவும் மற்றவர் கூடாத இயல்புடைய நபராகவும் சித்தரிக்கப்படுவார் வெளியில இருந்து பார்க்கறது. அப்ப இங்க அமோனியாவில 2 கூறு இருக்கு. இதுல அமோனியாவில இருக்கிற கூறுல ஐதரசன் ஒரு கதாபாத்திரத்தையும் நைதரசன் இன்னொரு கதாபாத்திரத்தையும் ஏற்கிறதாக ஒட்டுமொத்தமாக வெளியில இருந்து அமோனியா என்று பார்க்க அந்த மூலக்கூறுல 2 கதாபாத்திரங்களும் உங்களுக்கு தெரியும். சரி, இதுதான் அந்த ரோல் என்று சொல்றது. ரோல். இதுல வகிபாகம் என்ற அந்த ரோல் அமோனியா மூலக்கூறுல நைதரசன் ரோல் என்ன?
தாழ்த்தியாக தொழிற்படுது. ஐதர்சன் ரோல் என்ன? ஒட்சியேரியாக தொழிற்படுது. அப்ப இந்த ரெண்டு இயல்புமே யாருல இருக்கு? அமோனியாவில இருக்கு. அப்ப அமோனியா ஒட்சியேரியாக தொழிற்படுது, தாழ்த்தியாக தொழிற்படுது. சரிதானே? ஓகே, அப்ப எழுதிக் கொள்ளுங்க தாக்கங்கள், அமோனியாவின் தாக்கங்கள்.